இப்ப இந்த பாட்டை எப்படி முத்துக்குமார் வந்து எழுதியிருக்காருன்றத பார்ப்போம். இந்த பாட்டை எழுதிய விதம் என்பது ஒரு அப்பா ஒரு மகளை பார்த்து பாடுவார். அப்பா என்பவர் கவிஞர் அல்ல. ரொம்ப பெரிய பெரிய தமிழ் சொற்களெல்லாம் போட்டு பாடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளான வார்த்தைகளில் பாடணும். ஒரு மகளை வர்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த பாட்டையே முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பார். அதாவது பெரிய பெரிய தமிழ் வார்த்தைகளெலாம் இல்லாமல் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை வைத்து இந்த பாட்டை முழுசாக எழுதியிருப்பார். அதற்கேற்ற இசை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவரோட குரல், ஒரு பக்கம் ராமு அவர்களுடைய அந்த நடிப்பு, அந்த பெண் குழந்தையோட நடிப்புன்றது இன்னுமே இந்த பாட்டை தூக்கி சாப்பிட்டு தேசிய விருதளவு கொண்டு சேர்த்தது இந்த பாடல். இந்த பாட்டோட ஆரம்பத்தில் ஒரு வரியோடைய ஆரம்பிக்கிறார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. ஆம், அது வந்து முத்தம் என்பது அப்பாவை பொறுத்தவரை காமம் கிடையாது, அது ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் இருந்தது என்று இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்டான்ஸால வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் உடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை அப்படின்னு சொல்லி மகளுடன் உண்டான உறவை வந்து இயற்கைக்கு நிகராக ஃபஸ்ட்டு சரணத்தில் வந்து சொல்லியிருக்காரு. சிம்பிளான வார்த்தைகள். அப்பா என்பவர் கவிஞர்களில் இருக்கும் தமிழ் வார்த்தைகளை வைத்து பேச்சு வழக்கில் பேசும் தமிழ் வார்த்தைகளை வைத்து தன்னுடைய மகளை பார்த்து இந்த வரிகளை பாடுகிறாள்.